ஓம் நம சிவாயம். என் அன்பான சிவசந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முழு பௌர்ணமி, அதுவும் ஆடி மாதத்தில் வர பௌர்ணமி. சிலர் வழக்கம் போல் உறக்கத்துக்கு சென்றிருப்பீங்க. ஒரு சிலரோ வழக்கமான கேலி கிண்டலுக்கு கைபேசி நோண்டுறது, தொலைக்காட்சியை பார்க்குறது, நண்பர்களோட கூத்தடிக்கிறது, இப்படி ஒரு சாரார் பொழுதுபோக்கு போகும். ஏதோ ஒரு சிலர் மட்டும் இன்றைக்கி இந்த பௌர்ணமி அதுவுமா கிரிவலம் போகிறது, சிவாலயங்களுக்கு போகிறது, இப்படி சில பேர் இருப்பீங்க. சரி, எல்லாம் சிவனுடைய சொந்தங்கள் தானே, யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு நல்ல பதிவு என்னன்னாக்கா, வசிய விபூதி மை தயார் பண்ணுற தகவல் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதே முறையில் வசிய விபூதியில் என்னப்பா வசியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம சாதாரணமாக கடைகளில் வாங்கி பூசுறதுக்கும் இல்லை கோயில்களில் கொடுக்குற அந்த விபூதி பூசுறதுக்கும் இந்தமாரி தயார் பண்ணி நீங்களே, நான் சொல்கிறதெல்லாம் நீங்களே தயார் பண்ணிக்கலான்ற அந்த முறைக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த முறைப்படி நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு வசீகர தன்மை ஏற்படுத்தக்கூடியதாக, உங்களுடைய வியாபாரமாகட்டும், இல்லை உங்களை நாடி வரவர்களுடைய மன சூழ்நிலை ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். மொத்தமாக சொல்லிட்டு உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த முறைப்படி நீங்கள் விபூதியை பூசிட்டு இருந்தீங்கன்னாக்கா, இதுவும் கடையில் கிடைக்கக்கூடிய பொருள் தான். இது ரொம்ப சரியான வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காராம்பசு இருக்கணும், காராம்பசு மாடு இருக்கணும். அதில் அந்த சாணம் போடும்போது நம்ம கவனிச்சிட்டே இருந்து நம்ம கையில் பிடிக்கணும். அதை கீழே விட்டுறாமல் நம்ம கையில் ஏந்தி பிடிக்கணும். அப்படி சேகரித்த அந்த சாணத்தை காய வச்சு அது எருமட்டையை தட்டி, அது பிறகு தான் நம்ம அந்த விபூதியை முறைப்படி அந்த எரிய விட்டு இந்தமாரி பருப்பெல்லாம் தயார் பண்ணி நம்ம பண்ணணும். இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு அந்தமாரி இல்லை. நாட்டு மாடுக்கு பார்க்குறதே பெரும்பாடாக இருக்குது, அப்புறம் எங்கே காரம்பஸ் பார்க்குறது. அதனால் நான் இன்றைக்கி தான் அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நானும் கடையில் தான் வாங்கியிருக்கேன். இந்த சித்தநாதன் விபூதி, இது ஓரளவு இருக்கிற விபூதியில் இது ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த விபூதி வந்துட்டு ஒரு 2 கிலோ வாங்கியிருக்கிறேன். இந்த பருப்பு வகைகள், இந்த பருப்பு வகைகள் வந்துட்டு ஒரு 11 வகையான பருப்பு வகைகள் இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதை நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் கடைகளில் கொடுத்து வாங்கிக்கலாம். இது வந்துட்டு படிகார பஸ்வம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா கண்ணார் பஸ்வம்னு ஒன்று இருக்குது. கண்ணார் பஸ்வம், குங்குலியம், அதாவது மரத்தில் இருந்து எடுக்கப்பட அந்த குங்குலிய பஸ்வம் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா நண்டு ஓடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஓட்டிலேருந்து எடுக்கிற பஸ்வம். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா ஆம ஓடு பஸ்வம். அடுத்து பார்த்திங்கனாக்கா பவள பஸ்வம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா சங்கு பஸ்வம். அடுத்து சிலாசத்து பஸ்வம். அடுத்து வந்து மான் கொம்புலேருந்து ரெடி பண்ணுற அந்த மான் பஸ்வம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நத்தை ஓடு பஸ்வம். அடுத்து பார்த்திங்கனாக்கா அந்த முத்து சிற்பி தான் எனக்கு கிடைக்கல. மொத்தம் 11 வகையில் எனக்கு 10 தான் கிடச்சிது. இதில் ஏதாவது 1 2 கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, அது ஒரு பெரிய குத்தமாக இல்லை. நீங்கள் கிடைச்ச வரலிக்கு வாங்கி அதை நீங்கள் சேகரிச்சிக்கலாம். இது ஒரு தாம்பாள தட்டு, புதுசாக பித்தளை தாம்பாளமோ இல்லை சில்வர்லேயே நீங்கள் ஒரு தாம்பாள தட்டு வாங்கிக்கிங்க. வாங்கி அதில் இந்த விபூதியை பரப்பி அதில் இந்த பருப்பு வகையெல்லாம் ஒன்றா கொட்டி நீங்கள் கலந்து அதுக்கு பிறகு பூசி வாங்க. அதனுடைய வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே நாளடைவில் தெரியும். அதுலேருந்தே உங்களுக்கு தெரிய வரும். இதை நீங்களும் சொந்தமாக பயன்படுத்தி கொள்ளலாம், இல்லை உங்கள் குடும்பத்தாரும் பயன்படுத்தி கொள்ளலாம், இல்லை உங்களுக்கு பிரியப்பட்டவங்களுக்கு யாருக்காவது கொடுக்கணுன்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் கொடுக்கணும் கண்டிப்பாக. அந்த பொதுத்தன்மையோடு என்ன சொல்கிறது, பொது சிந்தையோடு இருக்கணும். நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த பொதுப்படையான சிந்தனை இருக்கணும். அதுதான் நம்மளை வாழ வைக்கும். நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும். அந்த எண்ணத்தை நம்ம என்றைக்கும் தொலைச்சிடக்கூடாது, அதன்படி இருக்கணும். அதனால் வந்துட்டு இந்த பயனை நீங்களும் அடைஞ்சி மற்றவங்களுக்கும் அதை பயன்படும்படி நீங்கள் செய்யணும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த ஒரு அருமையான பௌர்ணமி நாளில் இதை நான் செய்ய போகிறேன். இதை செய்ய போகும்போது உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டேன். இதை கலந்து முடித்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்த இடம் எனக்கு அந்தமாரி போதிய வசதி இல்லை, அதனால் கடையில் வாங்கினா தாம்பால் தட்டு வாங்குகிற வசதியெல்லாம் இல்லை. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, இந்தமாரி பேப்பர் விரித்து அதில் வெள்ளை பேப்பர், நீங்கள் ஒரு வேளை பேப்பர் விரித்தால் கூட பேப்பர் மேலே போடக்கூடாது, அது மேலே இந்த வெள்ளை இருக்குங்களா, அந்த
நம்ம எக்ஸாம் பேப்பர் எழுதும் போதே அந்த மாதிரி பேப்பர் வாங்கி அது மேலே கொட்டி நீங்கள் கலந்துக்கணும். இல்லை வீடுகளில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தாம்பால் தட்டு தாராளமாக இருக்கும். நீங்கள் தாம்பால் தட்டில் பித்தளையிலையோ இல்லை சில்வர்லையோ பரப்புனா அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் அதில் பண்ணுறது நல்லது. எனக்கு அந்த வசதி இல்லைன்றதுனால நான் அப்படி ரெடி பண்ணிக்கிறேன். சரி, என் அன்பான சிவ சொந்தங்களே, நீங்களும் தயார் பண்ணி என்னுடைய பயனடைஞ்சு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம சிவாய்.